அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவ வார்டு அருகே திடீரென புகை வெளியேறியதைக் கண்டு அலறி போன நோயாளிகள் கை குழந்தைகளை தூக்கிக் கொண்டு பதறியடித்து ஓடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாப்கின் டிஸ்போசல் இயந்திரத்தில் புகை வெளியேறியதாக கூறப்படும் நிலையில் நோயாளிகளும் உறவினர்களும் மருத்துவமனைக்கு வெளியே சென்று மரத்தடியில் தஞ்சமடைந்தனர். இதன் பிறகு நோயாளிகளிடம் பேசிய மருத்துவமனை முதல்வர் தீ விபத்து ஏற்படவில்லை என்றும் நாப்கின் டிஸ்போசல் இயந்திரம் சரிபார்க்கும் பணியின் போது வெளியேறிய புகைதான் என்றும் விளக்கம் அளித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தார். என் பேர் மாரியம்மாள். நாங்கள் அய்யலூர்ல இருந்து வந்திருக்கோம். பிரசவத்துக்காண்டி அட்மிட் பண்ணாது வந்தோம். அட்மிட் ஆகிற குழந்தை பிறகு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட்டி வந்துட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடி கூட்டி வந்துட்டாங்க. வலி வரல, எதுவும் வரல. கேட்டால் பிளட் இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. பிளட் இல்லைன்னு சொல்லி கூட்டி வந்து நாங்களுக்கு 15-20 நாள் ஆயிடுச்சு. இதோட குழந்தை பிறந்து 20-22 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் சரின்ட்டு இருக்கோம். மேலே வந்து யாருமே அலோட் கிடையாது. ஒரே பேஷண்ட் மட்டும்தான். யாருமே அலோடு கிடையாது. யாரும் விட மாட்டேன்றாங்க. கீழே உட்காந்துருந்தோம். கீழாகவும் அங்கேருந்து இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் ஓடியாந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஓடியாரவும் என்ன பண்ணாங்க, நாங்கள் இங்கே முன்னாடி உட்காந்தோம். எதுக்கு இவ்வளோ பேர் ஓடியாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ பார்த்தா மேலே அந்த சைடுக்கு மேலே ஃபயர் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் என்ன பண்ணோம், ஐயோ திடீர்னு பிள்ளைலாம் மேலே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தூக்க போனதுக்கு எல்லாம் தூக்கி கீழே இறங்குறப்ப இப்படி எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. அங்கே லாக் பண்ணிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கேட்டை ஓடிச்சிட்டு ஓடியாந்துட்டோம். ஓடி வந்தால் இங்கே கீழே லாக் பண்ணிட்டாங்க. கீழே லாக் பண்ணோம். கீழே லாக் பண்ணி நாங்கள் உடச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி எங்கே ஒரு அராஜகமே கிடையாது சார். என்னன்னாக்கா நாங்கள் பிரசவ வார்டில் பிள்ளைகளை கொண்டு சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு பிள்ளைகளை பார்க்க போனால் கூட விஐபி பாஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி என்னமோ கோயில் திருவிழாவில் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. இன்றைக்கி ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியில் விரட்டினாங்க. எந்த வார்டில் எந்த ஃபயர் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. இதுக்குன்னு எங்கள் பிள்ளை குட்டியை நான் விட முடியாது. நான் இல்லை, என் பிள்ளைன்னு இல்லை, இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே எங்களுக்கு பிள்ளைய தான். நாங்கள் போய் எங்கள் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு என்ன அனுமதி இல்லைன்னு இவங்க சொல்கிறதுக்கு யார்? எந்த கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்கா பெத்த பிள்ளைய பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி? நீங்கள் அதுக்கு முதல் அனுமதி வாங்கி கொடுத்து அண்ணே ஃபயர்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே விரட்டி விட்டாங்க. எந்த இடத்துல ஃபயர் நினச்சின்னு எங்களுக்கே தெரியலையே. நீங்கள் சொன்னால் தானே எங்களுக்கே தெரியும். நாங்கள் என் பிள்ளை கூட தூக்கிட்டு போயிட்டு எப்படி வர்றது?